அம்மா, ஐயா, எல்லாரும் வாங்க. மீன் வறுவல் சுட சுட இருக்குது, வாங்கி சாப்பிட்டு போங்க. இந்த மழைக்கு இதமா இருக்கும். என்னம்மா சுப்பம்மா, மீன் வறுவல் கடை வச்சிட்டியா? எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு தட்டு மீன் வறுவல் சூடா இருக்கணும். அப்பதான் இந்த மழைக்கு எனக்கு இதமா இருக்கும். சரிங்க ஐயா, இந்தாங்க, உங்களுக்காகவே முதல்லயே எடுத்து கொடுக்குறேன். மீன் வறுவல் ஒரு தட்டு இந்தாங்க, நல்லா சாப்பிடுங்க. இன்னும் வேணும்னா சொல்லுங்க. ஒரு தட்டு வெறும் ₹50 தான். சரிம்மா, 2 பிளேட் வறுவல் வேணும். ஆனா ஒன்று சாப்பிட்ட பிறகு சூடா இன்னும் ஒரு பிளேட்டு சூடா பின்னாடியே தரணும் சொல்லிப்புட்டேன். சரிங்க ஐயா, இந்தாங்க, பிளேட் சாப்பிடுங்க. பின்னாலேயே 2வது பிளேட்டு தாரேன். ஐயோ, இந்த ஜோரான மழையில இந்த சூடா மீன் வறுவல் சாப்பிடுறது சுகமா இருக்கு. தொண்டைக்கு இதமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்ல, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்தாங்க ஐயா, இன்னொரு சூடான மீன் வறுவல் பிளேட்டு ரெடியா இருக்கு, வாங்கிக்கோங்க. சரிம்மா சுப்பம்மா, இந்தாம்மா 2 பிளேட் மீன் வறுவலுக்கான காசு ₹100. இந்த வாங்கிக்கோ. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நாளைக்கு திரும்பி வந்து வாங்கி சாப்பிட்றேன். என்ன, இந்த சுப்பம்மாவெல்லாம் நான் ஒரு ஆளாவே நினச்சதில்ல. ஆனால் இவெல்லாம் வியாபாரம் பண்ணி முன்னேறி போகிறாளே, சரியில்லையே. இவ வியாபாரத்தை எப்படியாவது கெடுக்கணும். அதுக்கு நாம் ஏன் ஒரு மீன் வறுவல் கடையை வைக்கக்கூடாது? வச்சா அவளோட வியாபாரம் மூழ்கி போயிடும். வாங்க வாங்க, மீன் வறுவல் ஒரு பிளேட்டு ₹40 தான், வந்து வாங்கிக்கோங்க. அக்கா, எனக்கு ஒரு பிளேட் மீன் வறுவல் தாங்க, நல்லா சூடா கொடுங்க. ஏன்னா மழை இன்னும் விடுற மாதிரி தெரியல. இந்தாம்மா வள்ளி, இந்தா ஒரு பிளேட் மீன் வறுவல் வாங்கிக்கோ. இந்தா, மழைக்கு இதமா இருக்கும். இந்தாக்கா, நல்லா சாப்பிட்டேன். இந்தா உன் காசு ₹50. எனக்கா என்னக்கா, ராக்காயி எதிர்க்கவே உனக்கு போட்டியா கடை போட்டு இருக்கா போல இருக்கு. அவ மீன் வறுவல் எப்படி இருக்குமோ, இதில் வேற விலை ₹10 கம்மி பண்ணி ₹40 போட்டு இருக்காளே. இதை பற்றி நீ என்னக்கா நினைக்கிற? அடியே வள்ளி, யார் என்ன கடை போட்டால் நமக்கு என்ன? என்னை விட ₹10 கம்மி பண்ணாலும் ருசின்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் மக்களுக்கு பிடிச்சதா இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவள் அதில் சம்பாதிக்கிறாளா, சம்பாதிச்சுட்டு போகட்டுமே. உனக்கு ரொம்ப பெரிய மனசு அக்கா, நீ ரொம்ப நல்லா இருப்பக்கா. சரி, நான் போயிட்டு வரேன். என்ன ராக்காயி, சுப்பம்மாவுக்கு போட்டியா வந்து மீன் வறுவல் கடை வச்சிட்டிய? என்ன சரி, எவ்வளோ ஒரு பிளேட்டுன்னு சொல்லு, சாப்பிட்டு தான் பார்ப்போமே. ஒரு பிளேட்டு ₹40 தான் ஐயா. அட, என்ன ₹10 கம்மியா கொடுக்குற? உனக்கு கட்டுப்படி ஆகுதா சொல்லு. சரி, ஒரு பிளேட்டு கொடு பார்ப்போம். நல்லா இல்லைனா காசே கொடுக்க மாட்டேன், சரியா? சரிங்க ஐயா, இந்தாங்க ஒரு பிளேட்டு மீன் வறுவல். ஷீ, என்ன இது மீன் வாடை அப்படியே இருக்கு. சூடாகவும் இல்லை, டேஸ்டாகவும் இல்லை. இதுக்கு தான் ₹40 போட்டிருக்கியா? என்ன இருந்தாலும் சுப்பம்மா கடை மீன் வறுவல் மாதிரி வருமா? போட்டிக்கின்னு வச்சு ஒருத்தர் கெடுக்க பார்த்தா இப்படித்தான் இருக்கும். இனி யாரும் உன் கடைக்கு வந்து சாப்பிட நான் விட மாட்டேன். யோ, நல்லா இல்லைன்னா காசு கொடுக்காம போய் தொலை. இப்படி நான் பண்ணுற வியாபாரத்தை கெடுக்க நீ யாரியா? வாயா ஊர் பஞ்சாயத்துக்கு. ராக்காயி, உன் மீன் வறுவலை கொண்டு வா பார்ப்போம். சுப்பம்மா, நீயே கொண்டு வாமா, எது நல்லா இருக்குன்னு பார்த்துருவோம். சரி ராக்காயி, உன் மீன் வறுவல் கேவலமா இருக்கு. சொல்ல போனா படி கேவலமா இருக்கு. இதுல வேற உன் வியாபாரத்தை கெடுக்கிறாங்கன்னு வேற நீ பஞ்சாயத்து கூட்டுற. இனிமே நீ வந்து இந்த ஊர்ல மீன் வறுவல் கடையே போடக்கூடாது சொல்லிட்ட.